செய்திகள் தொடர்கின்றன. சங்கரன்கோவில் இடைத்தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் முத்துக்குமார் கொளுத்தும் வெயிலில் வீடு வீடாக சென்று ஆதரவு திரட்டி வருகிறார். இந்நிலையில் சங்கரன்கோயில் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் தேமுதிக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அதிமுக அரசின் மக்கள் விரோத போக்கால் பால் விலை உயர்வு, பேருந்து கட்டண உயர்வு, இடைவிடாத மின்வெட்டு ஆகியவற்றை முன்வைத்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தேமுதிக வேட்பாளர் முத்துக்குமார் இன்று மேலநலித நல்லூர் யூனியனுக்கு உட்பட்ட பல்வேறு கிராமங்களில் வீடு வீடாக சென்று வாக்குகள் சேகரித்து வருகிறார். வாக்கு சேகரிக்க சென்ற தேமுதிகவினருக்கு சங்கரன்கோவில் தொகுதி மக்கள் பேராதரவு அளித்து வருகின்றனர். இந்த இடைத்தேர்தலில் அதிமுகவிற்கும் தேமுதிகவிற்கும் கடுமையான போட்டி நிலவு வருகிறது. சங்கரன்கோவில் இடைத்தேர்தலில் ஆளும் கட்சியினர் பல்வேறு விதமாக தேர்தல் விதிமுறைகளை மீறி செயல்பட்டு வருவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. கச்சத்தீவு அந்தோணியார் திருவிழாவிற்கு சென்றுவிட்டு திரும்பியவர்களை இந்திய கடலோர போலீசார் கைது செய்ததற்கு கண்டனம் தெரிவித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் 3000 பேர் இன்று கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. கச்சத்தீவு அந்தோணியார் ஆலய திருவிழாவிற்கு இந்தியாவிலிருந்து 4000 பேர் சென்றிருந்தனர். நேற்றுடன் முடிந்த இந்த திருவிழாவை மகிழ்ச்சியாக கொண்டாடிவிட்டு அனைவரும் நாடு திரும்பினர். அப்போது உஷா என்ற பெண்ணும் அவரது 4 வயது மகள் மீரா என்பவரும் தங்களுக்கு வழங்கப்பட்டிருந்த அனுமதி சீட்டை தொலைத்துவிட்டனர். இருப்பினும் இலங்கை காவல் படையினர் கடிதம் ஒன்று எழுதி அந்த பெண்ணையும் 4 வயது சிறுமியையும் தனிப்படகில் அனுப்பி வைத்தனர். 5 மீனவர்களுடன் நாடு திரும்பிக் கொண்டிருந்த உஷாவையும் அவரது மகள் மீராவையும் இந்திய கடலோர காவல் படையினர் நேற்று கைது செய்துள்ளனர். அவர்களை விடுவிக்குமாறு பாதிரியார் மைக்கேல் ராஜ் காவலர்களை தொடர்பு கொண்டபோது அவரையும் இந்திய கடலோர காவலர்கள் மிரட்டியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்திய கடலோர காவல் படையினரின் இந்த செயலுக்கு கண்டனம் தெரிவித்தும் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுதலை செய்ய கோரியும் ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த 3000 மீனவர்கள் இன்று கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மீனவர்களின் இந்த போராட்டத்தால் 300க்கும் மேற்பட்ட படகுகள் கரைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. கொடைக்கானலில் சுற்றுலா தலங்களை மேம்படுத்துவதற்காக தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். மலைகளின் இளவரசி என்றழைக்கப்படும் கொடைக்கானலுக்கு ஆண்டுதோறும் கோடை காலத்தில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சுற்றுலா பயணிகள் வந்து செல்வது வழக்கம். லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வரும் இப்பகுதியில் வாகனங்கள் நிறுத்துமிடம், கழிப்பிட வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளின்றி பயணிகள் பெரும் அவதிக்கு உள்ளாகின்றனர். இந்நிலையில் சுற்றுலாத்துறை அதிகாரிகள் கொடைக்கானலில் உள்ள சுற்றுலா தலங்களை ஆய்வு செய்து சுற்றுலா பயணிகளுக்கு உள்ள குறைபாடுகள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு என்னென்ன வசதிகள் செய்ய வேண்டும் என்று கண்டறிந்தனர். மேலும் சுற்றுலா பயணிகள் வந்து செல்வதற்கு ஏற்ப வசதிகள் செய்து தரப்படும் என உறுதியளித்தனர். ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் சங்கத்தின் 36வது ஆண்டு விழா நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் பேர்ணம்பட்டு ஒன்றிய வட்டார கிளையில் தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் சங்கத்தின் 36வது ஆண்டு விழா நடைபெற்றது. தனியார் கட்டண பள்ளிகளை அரசே முழுவதும் ஏற்றுக்கொண்டு அனைவருக்கும் இலவச கல்வி கிடைக்கச் செய்ய வேண்டும், உச்சநீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினர். கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி வருகின்ற 5ஆம் தேதி மாநிலம் முழுவதும் உள்ள 400 தொடக்க கல்வி அலுவலகம் அருகில் லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் கலந்து கொண்டு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக விழாவில் அறிவிக்கப்பட்டது. உச்சநீதிமன்றத்தில், உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க தமிழ்நாடு அரசு எதிர்த்து அந்த வழக்கு நடத்த தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி முடிவு செய்திருக்கிறது. அந்த முடிவை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வருகின்ற 5ஆம் தேதி அன்று 400 உதவி தொடக்க கல்வி அலுவலகம் முன் போராட்டம் நடைபெற இருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டம் வள்ளிவிளை கடல் பகுதியில் மீன்பிடிக்கச் சென்ற தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். கன்னியாகுமரி மாவட்டம் வள்ளிவிளையைச் சேர்ந்த ஏசுதாஸ் என்பவர் தனக்கு சொந்தமான நாட்டுப்படகில் அப்பகுதியைச் சேர்ந்த சிலருடன் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தார். இன்று காலை 8 மணி அளவில் அந்த பகுதிக்கு வந்த இலங்கை கடற்படையினர் திடீரென தமிழக மீனவர்களை நோக்கி சரமாரியாக துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டனர். இதில் மீனவர்களின் படகுகளில் துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்தது. இந்த தாக்குதலில் மீனவர்கள் காயமின்றி உயிர் தப்பினர். இதையடுத்து கரை திரும்பிய மீனவர்கள் காவல்துறையிடம் புகார் அளித்தனர். அங்கே ஒரு 9:45 மணி அளவுக்கு வேலை செஞ்சு அந்த இடத்துல இந்த ஒரு கப்பல் வந்தது. இந்த கப்பல் எங்களை பார்த்து வந்துட்டு இந்த சுட்டு விட்டாங்க, குண்டு விட்டாங்க. அது நாங்கள் பயந்து வேலை செய்யாமல் திரும்ப ஓடி கரையில்
12:30 மணிக்கு வந்து கரையில் சேர்ந்தோம். அது எங்களுக்கு இப்போ வேலை செய்யறதுக்கு நல்ல கஷ்டமாக இருக்குது, பேடியாக இருக்குது. அதுக்கு மத்திய அரசு எங்களுக்கு ஏதாவது நல்ல பாதுகாப்பை இது தரணும். கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் கோயிலின் மாசிமக திருவிழாவின் ஒரு அம்சமாக தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேர் இழுத்தனர். பிரசித்தி பெற்ற சிவத்தலங்களில் கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் கோயிலும் ஒன்று. இந்த கோயிலில் கடந்த மாதம் 27ஆம் தேதி மாசிமக திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஒவ்வொரு நாளும் அன்னம், மயில், ரிஷபம் உட்பட பல்வேறு வாகனங்களில் சுவாமிகள் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேர் திருவிழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேர் இழுத்தனர். 7ஆம் தேதி மகாமக குளத்தில் தீர்த்தவாரி வைபவம் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. இன்று 8ஆம் திருநாளாக திருத்தேர்கள் வீதி வலம் வந்து கொண்டிருக்கிறது. தீர்த்தவாரி 7/3/2012 புதன்கிழமை நடைபெற உள்ளது. திருவாரூர் மாவட்டம் அடியக்கமங்கலத்தில் இஸ்லாமியர்களின் மிலாது நபி மாநாடு நடைபெற்றது. இஸ்லாமியர்களின் வாழ்வாதாரம், வாழும் நெறிமுறைகள், கட்டுப்பாடு குறித்த விவாதங்கள் நடைபெற்ற இந்த மாநாட்டில் இஸ்லாமியர்களுக்கான சிறப்பு மார்க்க சொற்பொழிவுகள் மற்றும் நபிமொழி போட்டி, கேள்வி பதில் போட்டி போன்றவை நடைபெற்றன. இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். ஊட்டி கடும் வறட்சி காரணமாக முதுமலை புலிகள் காப்பகம் காலவரையின்றி மூடப்படுகிறது. யானை சவாரி செய்வதற்கும் வாகனத்தில் சுற்றி பார்ப்பதற்கும் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோடைக்காலம் ஆரம்பமாக உள்ள நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் தற்போது கடும் வறட்சி நிலவி வருகிறது. அண்மையில் அங்குள்ள வனப்பகுதியில் காட்டுத்தீ ஏற்பட்டது. வனப்பகுதியில் உள்ள நீர்நிலைகளும் வற்றத் தொடங்கியுள்ளன. இதனால் வனவிலங்குகளை வறட்சியிலிருந்து பாதுகாக்கவும் காட்டுத்தீ ஏற்படாமல் தடுக்கவும் முதுமலை புலிகள் காப்பகத்தை மூட வனத்துறை முடிவு செய்துள்ளது. இதன் காரணமாக புலிகள் காப்பகத்தில் யானை சவாரி மற்றும் வாகனத்தில் சுற்றுலா பயணிகள் சுற்றி பார்ப்பதற்கு வனத்துறை காலவரையின்றி தடை விதித்துள்ளது. இந்த வறட்சியின் காரணமாக காடுகளில் மிகவும் ரொம்ப தண்ணி இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டு மிகவும் ட்ரையான ஒரு சூழ்நிலை உள்ளது. இதனால் வனவிலங்குகள் இடம்பெயர்ந்து செல்கிறது. சுற்றுலா பயணிகள் உள்ளே போகும்போதும் வனவிலங்குகளை காண்பது அரிதான செயலாக இருக்கிறது. காட்டுத்தீ பரவும் ஒரு சூழ்நிலையும் ஏற்படுகிறது. இதன் காரணமாக இந்த சேஞ்சுரி இந்த முதுமலை புலிகள் காப்பகம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் சார்பில் உடல் உறுப்புகள் தானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரியில் உள்ள ஜிப்மர் மருத்துவமனையில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங் கலந்து கொண்டார். மருத்துவம், பொறியியல், கலை மற்றும் அறிவியல் ஆகிய கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் 1075 பேர் உடல் உறுப்பு தானம் செய்யும் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து கொடுத்தனர். பின்னர் அவர்கள் உடல் உறுப்பு தானம் குறித்து விழிப்புணர்வு உறுதிமொழியை எடுத்துக் கொண்டனர். மாணவ மாணவிகளின் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. 4 மணி நேரத்தில் 1075 பேர் உடல் உறுப்பு தானம் செய்ததை கின்னஸில் இடம்பெற செய்வதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருகிறது. 8 மணி நேரத்தில் 755 பேர் உடல் உறுப்பு தானம் செய்ததே கின்னஸ் சாதனையாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆச்சரியம், ஆனால் உண்மை. மேஜிக் செய்வதை பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். அந்த மேஜிக் காட்சியை எவ்வாறு செய்து காண்பித்தார்கள் என்று விளக்கும் போது இவ்வளவுதானா என்று நினைக்க தோன்றும். ஒரு தீப்பெட்டியை வைத்து ஒருவர் மந்திர தந்திர காட்சி நடத்துகிறார். அந்த தந்திர காட்சியை செய்தது எப்படி என்பதையும் அவர் விளக்குகிறார். இதோ பாருங்கள். Express the same things but with different words. We acknowledge the same girl and those might have heard. It's like the last line you draw to increase you be recognized. And I can hear your doctors call kill bias and dependency and off kill the sea. Cause the frame in a transparent room, filling up cracks with plastic assumes. Shape shift, nuance, venue. Don't stop dreaming cause this ain't over. Wreck up your life. Sober, don't stop dreaming cause this ain't over, my friend.
as I walk along the weary, moldy watching, I found myself staring, building up an empire of my great desire. Well, the fumes from my thought process takes me higher, higher and higher, ain't stopping there. My avalanche of color starts over there. காங்கோ ஆயுத கிடங்கில் பயங்கர தீ, 206 பேர் சாவு, பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் அபாயம். விவரம் இடைவேளைக்கு பிறகு.